கற்பி புரட்சி செய் ஒன்று சேர். அந்த ஒன்று சேர் அப்படின்றதுதான் நம்மளுடைய தலைவர் எப்படி நம்மளுக்கு சொன்னார்னா அமைப்பாய் திரள்வோம்னு சொன்னார். அமைப்பாய் திரள்வோம் அப்படின்னா இப்ப நீங்க எல்லாரும் கட்சியில இணைஞ்சிருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட விருப்பம் இருக்கும், வெறுப்பு இருக்கும். அமைப்புக்கிட்டு ஒரு விருப்பம் இருக்கும், வெறுப்பு இருக்கும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில நீங்க ஒவ்வொருவரும் இணைஞ்சதுக்கு அப்புறமா உங்களுடைய விருப்பத்தை கட்சியுடைய விருப்பமா யாருமே திணிக்க கூடாது, பொது இடத்துல எழுதக்கூடாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரு காலத்துல எல்லாம் ஊடகம் கிடையாது. நம்ம வெளிச்சம் என்ற தொலைக்காட்சி நம்ம இப்போ ஒரு 10 வருஷமா தான் நம்ம உருவாக்கி இருக்கிறோம். இங்க உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய நீங்க எல்லாருமே ஒவ்வொரு ஊடகத்தை நடத்துறீங்க. சொல்ல போனா நீங்க எல்லாம் ஒரு ஊடகத்துடைய உரிமையாளர்கள். பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், இங்க இருக்கக்கூடியவங்க கூடுதலா 2-3 சோசியல் மீடியால கூட இருக்கலாம். அப்போ உங்களை எல்லாருக்கும் ஒவ்வொரு ஊடகம் இருக்கு. அப்ப அந்த சோசியல் மீடியால விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு முரணான சில விஷயங்களை யாருமே எழுதக்கூடாது. கட்சி என்ன விரும்புதோ அதுதான் நம்மளுடைய விருப்பமா இருக்கணும். நம்மளுடைய விருப்பத்தை கட்சி விருப்பமா நம்ம எந்த இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா கட்சியுடைய அமைப்புன்றது சிதைஞ்சு போயிடும். அப்போ கட்சியுடைய விருப்பம்ன்றது எது? தலைவருடைய விருப்பம் தான் கட்சியுடைய விருப்பம். அப்ப தலைவருடைய விருப்பத்தை உள்வாங்கி தான் நீங்க எல்லாருமே செயல்படணும். அமைப்பாய் திரள்வோம்ன்றதுக்கான அர்த்தம் என்னன்னா, ஆர்கனைசேஷனுக்குள்ள வரும்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சொந்த வெறுப்பை தாண்டி கட்சியுடைய வெறுப்பத்துக்கு இணைஞ்சு நீங்க நடந்துக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா தான் மிகப்பெரிய ஒரு இன்ஃபுளுன்ஷியல் ஃபேக்டரா இருக்கு. சோசியல் மீடியாவை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா ஆட்சியை பிடிச்சிட முடியுன்றதுக்கு உதாரணம் நம்ம மாநிலத்திலேயே இருக்கு. அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். தலைவர் பல இடங்கள்ல சொல்றது என்னன்னா, நான் சொல்றதை மட்டும் நீங்க அப்படியே கேட்டீங்கன்னா அடுத்த 10 வருஷத்துல நம்மளால ஆட்சி பிடிக்க முடியும். தலைவருக்கு நெருக்கடி கொடுக்கிற மாதிரி கட்சியில இணைஞ்ச நீங்க எல்லாருமே உங்களுடைய வெறுப்பத்தை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடாது. தலைவர் பல இடங்கள்ல சொல்வார், முதிர்ச்சின்னா என்னன்னா உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது தான் முதிர்ச்சி. அரசியல்ல எந்த இடத்துலயும் உணர்ச்சி வசப்படாம ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள நீங்க இயங்கும் பொழுதுதான் அந்த அமைப்புன்றது மேலும் வலிமை பெறும். அது அதிகாரத்தை நோக்கி நம்மளால நகர்த்தி கொண்டு போக முடியும். தலைவர் சொல்லுவார், முதல்ல ஒரு கட்சியை பதிவு செஞ்சோம், பதிவு செஞ்ச கட்சி அங்கீகாரம் பெற்றோம், அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறமா இப்ப பவர் ஷேரிங்குள்ள போயிருக்கிறோம். பவர் ஷேரிங்ல இருந்து பவர் கேப்சர்னா விசிகா தலைமையில ஒரு ஆட்சி அமைப்பது. அது உங்களுடைய கையில தான் இருக்கு.